தொடக்கம். கேள்வி 1. பொருளாதாரம் என்றால் என்ன? ஏ. வளங்களைப் பயன்படுத்தி தேவைகளை நிறைவேற்றும் முறை. பி. வரலாற்றைப் படிப்பது. சி. மொழியைப் படிப்பது. சரியான பதிலை யோசித்துவிட்டீர்களா? சரியான பதில் ஏ. வளங்களைப் பயன்படுத்தி மனித தேவைகளை நிறைவேற்றும் முறையே பொருளாதாரம். கேள்வி 2. இந்தியாவின் நாணயம் எது? ஏ. டாலர். பி. ரூபாய். சி. யென். உங்கள் பதில் என்ன? சரியான பதில் பி. இந்தியாவின் நாணயம் ரூபாய். கேள்வி 3. இந்திய ரூபாயின் குறியீடு எது? ஏ. பி. டாலர். சி. யூரோ. சரியான பதிலை தேர்வு செய்தீர்களா? சரியான பதில் ஏ. என்பது இந்திய ரூபாயின் குறியீடு. கேள்வி 4. இந்தியாவின் மத்திய வங்கி எது? ஏ. எஸ்பிஐ. பி. ஆர்பிஐ. சி. பிஎன்பி. சரியான பதிலை யோசித்துப் பாருங்கள். சரியான பதில் பி. ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மத்திய வங்கி. கேள்வி 5. ஆர்பிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏ. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பி. ரூரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சி. ராயல் பேங்க் ஆஃப் இந்தியா. உங்கள் பதில் என்ன? சரியான பதில் ஏ. ஆர்பிஐ என்பதன் விரிவாக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கேள்வி 6. ஜிடிபி என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏ. gross domestic product. பி. general domestic price. சி. gross development plan. சரியான பதிலை தேர்வு செய்தீர்களா? சரியான பதில் ஏ. ஜிடிபி என்பதன் விரிவாக்கம் gross domestic product. கேள்வி 7. பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் என்றால் என்ன? ஏ. பொருட்களின் விலை பொதுவாக அதிகரித்தல். பி. பணத்தின் நிறம் மாறுதல். சி. வரி குறைதல். சரியான பதிலை யோசித்துப் பாருங்கள். சரியான பதில் ஏ. பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் பொதுவாக அதிகரிப்பதே பணவீக்கம். கேள்வி 8. வங்கி வைப்புக்கு பொதுவாக வழங்கப்படுவது எது? ஏ. வட்டி. பி. அபராதம். சி. வரி. உங்கள் பதில் என்ன? சரியான பதில் ஏ. வங்கியில் பணத்தை வைப்பு செய்வதற்கு பொதுவாக வட்டி வழங்கப்படுகிறது. கேள்வி 9. வருமான வரியை யார் வசூலிக்கிறார்கள்? ஏ. அரசு. பி. பள்ளி. சி. மருத்துவமனை. சரியான பதிலை தேர்வு செய்தீர்களா? சரியான பதில் ஏ. வருமான வரியை அரசு வசூலிக்கிறது. கேள்வி 10. ஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏ. goods and services tax. பி. general sales trade. சி. government service tax. சரியான பதிலை யோசித்துப் பாருங்கள். சரியான பதில் ஏ. ஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம் goods and services tax. கேள்வி 11. ஜிஎஸ்டி என்பது எந்த வகையான வரி? ஏ. மறைமுக வரி. பி. நேரடி வரி. சி. சொத்து வரி மட்டும். உங்கள் பதில் என்ன? சரியான பதில் ஏ. ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரியாகும். கேள்வி 12. பொருட்களின் தேவையை ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள்? ஏ. சப்ளை. பி. டிமாண்ட். சி. ப்ராஃபிட். சரியான பதிலை தேர்வு செய்தீர்களா? சரியான பதில் பி. பொருட்களின் தேவையே டிமாண்ட் என்று சொல்வார்கள். கேள்வி 13. பொருட்களின் வழங்கலை ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள்? ஏ. சப்ளை. பி. டிமாண்ட். சி. இன்கம். சரியான பதில் என்ன? சரியான பதில் ஏ. பொருட்களின் வழங்கலை சப்ளை என்று சொல்வார்கள். கேள்வி 14.
ஒரு பொருளை தயாரிக்க செலவாகும் தொகை என்ன? ஏ. உற்பத்திச் செலவு. பி. சேமிப்பு. சி. வருமானம். உங்கள் பதிலை தேர்வு செய்துவிட்டீர்களா? சரியான பதில் ஏ. ஒரு பொருளை தயாரிக்க ஆகும் செலவு உற்பத்திச் செலவு எனப்படும். கேள்வி 15. விற்பனை விலையை விட செலவு குறைவாக இருந்தால் கிடைப்பது என்ன? ஏ. நஷ்டம். பி. லாபம். சி. கடன். சரியான பதிலை யோசித்துப் பாருங்கள். சரியான பதில் பி. விற்பனை விலை செலவை விட அதிகமாக இருந்தால் லாபம் கிடைக்கும். கேள்வி 16. விற்பனை விலையை விட செலவு அதிகமாக இருந்தால் ஏற்படுவது என்ன? ஏ. லாபம். பி. நஷ்டம். சி. சேமிப்பு. உங்கள் பதில் என்ன? சரியான பதில் பி. செலவு விற்பனை விலையை விட அதிகமாக இருந்தால் நஷ்டம் ஏற்படும். கேள்வி 17. பணத்தை எதிர்கால தேவைக்காக வைத்திருப்பது என்ன? ஏ. சேமிப்பு. பி. நுகர்வு. சி. உற்பத்தி. சரியான பதிலை தேர்வு செய்தீர்களா? சரியான பதில் ஏ. எதிர்கால தேவைக்காக பணத்தை வைத்திருப்பது சேமிப்பு. கேள்வி 18. வங்கி கடன் வழங்கும்போது பொதுவாக வசூலிக்கும் தொகை என்ன? ஏ. வட்டி. பி. சம்பளம். சி. லாபம். சரியான பதிலை யோசித்துப் பாருங்கள். சரியான பதில் ஏ. வங்கியில் கடன் பெறும்போது பொதுவாக வட்டி செலுத்த வேண்டும். கேள்வி 19. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அளவிட பயன்படுத்தப்படும் முக்கிய குறியீடு எது? ஏ. ஜிடிபி. பி. பென். சி. ஏடிஎம். உங்கள் பதில் என்ன? சரியான பதில் ஏ. ஜிடிபி என்பது ஒரு நாட்டின் பொருளாதார செயல்பாட்டை அளவிட பயன்படும் முக்கியமான குறியீடாகும். கேள்வி 20. ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட் என்றால் என்ன? ஏ. வெளிநாட்டிலிருந்து பொருட்களை வாங்குதல். பி. வெளிநாட்டிற்கு பொருட்களை விற்பனை செய்தல். சி. பொருட்களை சேமித்தல். இதுதான் கடைசி கேள்வி. உங்கள் பதில் என்ன? சரியான பதில் பி. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்வது ஏற்றுமதி எனப்படும். முடிவு. இன்றைய எகனாமிக்ஸில் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னீர்கள்? 20 - 20 சரியா? அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே கில்லாடிதான். உங்களை சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான குவிஸ் கேள்விகளுக்கு நம்ம